Queen to e5. அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. Bishop to f2. அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. Bishop to g2. அதை விட பிஷப் டு g2 ஆட முடியாது. Queen to g2. விளையாடுங்க சிறப்பு. Queen to c2. Master, queen to c2. விளையாடுங்க சிறப்பு. Queen to g2. விளையாடுங்க சிறப்பு. Queen to b2. விளையாடுங்க சிறப்பு. Queen to g7. விளையாடுங்க சிறப்பு. Queen to a4. விளையாடுங்க சிறப்பு. Bishop விட்டுறணும். விளையாடுங்க Queen. சிறப்பு. Queen to e1. விளையாடுங்க சிறப்பு. Queen to e7. விளையாடுங்க சிறப்பு. Queen to e8. அடுத்த நகர்வு Queen e8. முதல் நகர்வு சரி. அடுத்த நகர்வு கேட்டாங்கன்னா கண்டுபிடிங்க. Rook e7. விளையாடுங்க சிறப்பு. Queen to c5. Queen to c5. விளையாடுங்க சிறப்பு. Knight 5.
knight to c7. விளையாடுங்க சிறப்பு. Bishop to அடுத்தடுத்த நகர்வும் சேர்த்து சொல்லுங்க. அவங்க ரூக் வச்சு நம்ம குயினை வெட்டுவாங்க, நம்ம பிஷப் வச்சு அவங்க குயினை வெட்டிடலாம். அதனால நமக்கு என்ன நன்மை? அப்ப அது வேண்டாம்ல. நான் ஒரு நகர்வு சொல்றேன், என் கூட சேர்ந்து கணக்கிடுங்க. இடத்துல நம்ம அரசியல் நகர்த்தினா நமக்கு ஒண்ணும் இல்லை. அதுவே நைட் டு b4 ஆடினா அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் வரும். நைட் டு b4 ஆடினோன்னு அவங்க அரசியை வச்சு நம்ம சிப்பாயை எடுத்தா அதுவும் சரியா வரலையே. சிப்பாயை எடுத்தா நாமளும் பதிலுக்கு அவங்க சிப்பாயை எடுக்க முடியாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆன் வச்சு வெட்டுவோம். நம்ம குயின் வச்சு நம்ம குயினை வெட்டிடலாம். அது மீன் c5 ஆடிட்டா அதுதான் சிப்பாயை வச்சு வெட்டிடுவாங்க. மீன் c5 இல்ல, பான் c5. அதுவும் தான் தப்பு, ஆடக்கூடாது. ரூக் வச்சு நம்ம
நாம பிஷப் A4 கணக்கிடுவோம். பிஷப் A4 ரூக் B6. நாம அவங்க அரசு எடுத்துடுறோம், அவங்க நம்ம அரசு எடுத்துடுறாங்க. அப்புறம் அவங்க நைட்ல வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க முதல் நகர்வுல பிஷப் A4 ரூக் B6, பிஷப் C2. அப்ப அவங்க யானையை எங்க நகர்த்த முடியும்? அவங்க யானையை நகர்த்துறதுக்கு ஒரே ஒரு சதுரம் தான் இருக்கு, B5 மட்டும்தான் இருக்கு. அங்க B5 ஆடினா அப்ப நம்ம திரும்பவும் C6 ஆடலாம். C6 ஆடினா யானை எங்க நகர்த்த முடியும்? C6 ஆடினா ரூக் A5 போலாம். ரூக் B6 வந்தா கிங் C2 போட்டு கிங் C7 போட்டு அந்த ரூக்கை டிராப் பண்ணிடலாம். அதுவே ரூக் A5 போனா என்ன பண்றது? ரூக் A5 போனா பிஷப் E4 ஆடலாம், நைட்டோட ரூட்டை பில் பண்ணலாம், அடுத்த நகர் ப்ரமோஷனுக்கு புஷ் பண்ணலாம். அதை விட சிறப்பா என்ன நகர் இருக்க போகுது? எதுவும் இருக்கிற மாதிரி இல்லையே. விளையாடுங்க, பிஷப் A4 பார்க்கலாம். ஆடிடுங்க. இது முழுசா இப்ப கணக்கிட்டுதான். Knight to E6 விளையாடக்கூடாது, ஏன்னு சொல்லுங்க. சிறப்பு. அதனாலதான் அதை பார்க்கணும் முன்னாடி.
Knight f6. Knight to f6. விளையாடுங்க சிறப்பு. செக்மேட்டுக்கு பேரு அதான் checkmate. What you read? Bishop to h2. அடுத்த நகர்வு Bishop to h2. King to h1 ஆடுவாங்க. நம்ம knight to f2 ஆடலாம். அவங்க பிஷப் விட்டுனா அவங்க குவீனை விட்டுடலாம். பிஷப் h2 என்ன ஆடுவாங்கன்றீங்க? பிஷப் h2 அவங்க கிங் டு h1 ஆடுவாங்க. நம்ம knight to f2 கிங் டு f1 ஆட்டாங்க. விளையாடுங்க பார்க்கலாம். பிஷப் h2 ஆடுங்க. knight to f2 டபுள் அட்டாக். ஆனா நான் சொன்னல கிங் f1 அதுதான் வெள்ளையில நீங்க விளையாண்டீங்கன்னா விளையாட வேண்டிய நகர். அதுதான் அந்த வெள்ளைக்கு சிறப்பான நகர். அப்ப அந்த பிரச்சனை வராது. குதிரின் பொறுத்து அங்க விளையாடுங்க. ஆசை விட்டீங்க. விளையாடுங்க சிறப்பு. knight to d1. அதுக்கப்புறம் knight to d1 king to அவங்க king to f1 ஆடுவாங்க. king to f1 எதுக்கு ஆடணும்? king to e2 கவுண்டர் அட்டாக்கே பண்ணலாம். knight to d1 அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது. கிங் e1 ஆடலாம், கிங் e2 ஆடலாம். இது எல்லாமே குதிரைக்கு மீண்டும் ஒரு தாக்குதல்ல
தொடுக்கக்கூடியதா இருக்குல்ல. அப்ப எதிர் தாக்குதலே நடத்தலாமே. எதுக்கு வந்து கிங் F1 ஒரு பாசிவான மூவ் ஆடணும்? அவங்க கிங் E2 நம்ம நைட் டு C3 ஆடலாம். ஏற்கனவே பருத்தி மூட்டை, அதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடவுன்லயே இருக்கலாமே. அங்கதானே இருந்துச்சு ஏற்கனவே. C3ல தான் இப்ப குதிரை இருக்கு. அதை எதுக்கு எடுத்துன்னு போய் D1ல வச்சு திரும்ப E2க்கு வந்து திரும்பவும் C3 கொண்டு வரணும்? சரி, 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சுட்டு திரையை பகிர்ந்து, திரையை ஏற்கனவே பகிர்ந்து இருக்கு, 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிருங்க. ராபிட். ஓகே, டீம்ஸ்லயா? இவ்வளவு நேரம் வாய் எங்கேயாவது வாடகைக்கு விட்டு இருந்தியா? இல்ல. அப்புறம் இதுக்கு மட்டும் கேக்குற? இவ்வளவு நேரம் புதிர்ல என்ன பண்ணிட்டு இருந்த? ஆமா, வந்துட்டு இப்பதான் நான் 11:47 எழுமுனேன். லேட்டா தூக்கம் வந்துட்டே இருக்குதா, ஆல்ரெடி தூங்கிட்டு திரும்பி எழும்பிட்டு கொஞ்ச நேரம் செஸ் விளையாட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிளாஸ் வந்துச்சு. புதிர் எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அது மாதிரி சேர்ந்து பண்ணணும். What? ஆரம்பிங்க. ஏன் சேலஞ்ச் ஃபெயில் ஆகுது? ஆசிஷ் என்ன பண்ற? அதை ஏத்துக்க, விளையாடுங்க இதுல. வேற எதுவும் கேம்ல இருக்கிறாருன்னு சொல்லுது. என்னது? வேற எதுவும் கேம்ல இருக்கிறாங்கன்னு சொல்லுது. ஏன்னா புதிர் பண்ணும்போது புதிர் பண்ணலையா? நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நீங்க வேற யாருக்கு அனுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி காமிச்சது வேற. உங்க பேர்லயே ஒரு டைமண்ட் மெம்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அப்படி சேலஞ்ச் ஃபெயில் ஆயிருக்கு. ரேட்டிங்க பாத்துக்கோங்கம்மா. பேரு பக்கத்துல இருக்க ரேட்டிங். அதே பேர்ல அதே மாதிரி இன்னொரு பிரீமியம் மெம்பர் இருக்கிறதா காமிச்சிருப்பா. அவங்க ரேட்டிங் இருக்கிறது காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வருதான்னு பாருங்க, ஏத்துக்கோங்க, ஆரம்பிச்சுக்கோங்க. நான் கேம் இருக்கும்போது வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் விளையாடுனீங்க? நான் உங்க 2 பேரை விளையாடுங்கன்னு தானே சொன்னேன். சரி, சரி, அப்ப நீங்க விளையாடுறத விளையாடி முடிங்க. சந்தேகம் இருந்தா திரையை பகிருங்க. இல்ல மாஸ்டர், ஆனா அவங்க ஹையா தான் இருக்காங்க. ஆனா நான் நல்லா தான் விளையாட்டு இருக்கிறேன். விளையாடுங்க, சந்தோஷம், விளையாடுங்க. எல் நீனோ ஆரம்பிச்சு போல இருக்குது. நீங்க விளையாடுறவங்க இத்தாலி நாட்டை சார்ந்தவங்கன்னு நினைக்கிறேம்மா. பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். தலைநகர ரோம். ஓப்பனிங் பாலிஷ் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. நீங்க D5 ஆடலாம். அப்ப அடுத்த நகர்வுல G4ல இருக்க பானை எடுத்துக்கலாம்.
குவீனை வச்சு டிஃபெண்ட் பண்ணுவோம். அப்ப குவீன் சரி, நான் சமநிலை கொண்டு வந்து கொடுக்க முயற்சி பண்றேன். நைட் C6. இது வந்து இந்த அரசிய கிட்டத்தட்ட கேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சூழல் ஆக்கிட்டோம். ஒரு யானையை கொடுத்திருந்தாலும், அதாவது அரசியால எங்கேயும் போக முடியாது, எங்க போனாலும் எடுத்துடலாம். அவங்க நேரத்துல இந்த ஆட்டத்தை மீண்டும் ஒரு தடவை ஆய்வு பண்ணலாம். pawn to G6. குதிரையை வச்சு அந்த மந்திரி எடுத்துருங்க. அங்கெல்லாம் வெயில் எப்படிப்பா, மண்டைய புழகுதா? பிஷப் டு பகத் 4. ஒரே Bishop to Christ 5. மாஸ்டர் சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பிரில்லியன்ட். அத நான் ஒரு மிஸ் 2 பிளண்டர்ஸ்ல அவுட் ஆயிட்டேன். அத திருத்திக்கோங்க, அத பார்த்து திருத்திக்கோங்க. அடுத்த தடவை அந்த தப்பு பண்ண கூடாது. சரிப்பா. பாருங்க அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, திரையை பகிர்ந்து சொல்லுங்க பாக்கலாம். O-O கிங் சைட் கேசல் பண்ணிடுங்க. எந்த இதுல தான் அவங்க பிரில்லியன்ட் பண்ணிருக்காங்க மாஸ்டர். அதாவது நீங்க அவங்க ரூக் D5 பிரில்லியன்ட் சொல்றாங்க. அதாவது நகர்வு வந்து மாறும்பா. நீங்க இறுதியா விளையாடுற நகர்வை பாருங்க, அந்த நகருக்கு பொருத்தமான எதிர் நகர்வா ஆடுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. B5 மிஸ்டேக் சொல்றாங்க எனக்கு. ரூக் D5 அவங்க செக் அது பிரில்லியன்ஸ் அவங்களுக்கு சொல்றாங்க. சரி, அத பாருங்க பார்த்து திருத்திக்கோங்க. பாத்துட்டேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா திரையை பகிருங்க, இல்லைன்னா அடுத்தது ஆரம்பிச்சிருங்க. ரூக் டு E8. செமி ஓபன் ரேங்க். அந்த E ரேங்க் செமி ஓபன் ரேங்க். அந்த செமி ஓபன் ரேங்க நம்ம யானையை போடுறது மூலமா மறைமுகமா உங்க அரசர் வரைக்கும் தாக்குதல் நடத்துறோம். அந்த பானை அப்சல்யூட் பின் பண்ணிருக்கோம். மறைமுகமா இந்த E8ல இருக்க யானையால அந்த அரசர் வரைக்கும் தாக்குதல் நடத்துறோம். குவீன் டு ஒரு செக் வச்சுட்டு ஆடலாமா? பிளிட்ஸ் விளையாடுங்க. பிஷப் டு B4 ஆடுங்க. டோர்னமெண்ட்ஸ்ல பாக்குறேன். இருக்கான்னு பாருங்க. இருக்குது, அரீனா இருக்குது மாஸ்டர். 1 hour 21 minutes இருக்குன்னா விளையாடுங்க. அதுல லேக்காவும் அடுத்தது சேர்ந்து 1 hour போட்டியில விளையாடுங்க. என்ன பண்ணுங்க, குவீன் டு E7 ஆடுங்க. நம்ம மந்திரி எடுக்கிற மாதிரி குடுக்குறோம். ஒருவேளை நம்ம மந்திரி எடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன ஆடணும்? குவீன் டு E2 ஆடுங்க. அவ்வளவுதான், ஆடுங்க. ஆட்டத்தை இப்படிதான் ஒரு ஆட்டத்தை நம்ம அணுகணும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து அந்த ஆட்டத்தை சமநிலை கொண்டு வர முயற்சிக்கிறோம். அந்த அரசி ஒரு யானையை இழக்கிறோம்,
அதுக்கு நல்ல சமநிலை கொண்டு வர முயற்சிக்கிறோம். அது கூடவே சேர்த்து நம்ம இருக்கிற செக்மேட் பேட்டர்ன்ஸை உருவாக்கிட்டே வரணும். அப்ப அந்த நகர்வை இப்ப நாம இறுதியா விளையாடின நகர்வை அவங்க கவனிக்கல, அவங்க அதை பொருட்படுத்தல. அப்ப அந்த தவறு தண்டனைய அடுத்த நகர்வுலயே கொடுத்துடுறோம். அப்படிதான் நீங்க ஒரு ஆட்டத்தை எப்படி ஆடணும்னு புரிஞ்சுக்கோங்க. அத ஆசிஷ் ஒரு போட்டியில விளையாடுறாருல, அதே போட்டியில நீங்களும் சேர்ந்துக்கோங்க, விளையாடுங்க, பாக்கலாம். மாஸ்டர் கேம் அபேண்டன்ட்க்கு கேம் அபேண்டன்மென்ட்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது போங்க. கம்மியாச்சுன்னா திரையை பகிருங்க, இல்ல சந்தேகம் இருக்கும்போது திரையை பகிருங்க. சமநிலை கொண்டு வந்து கொடுக்க முயற்சிக்கிறேன். இது ரிப்போர்ட் பண்ணிட்டேன். மகிழ்ச்சிப்பா. 50th place. அந்த 3-2 அதுவா? அதுதான் விளையாடுங்க. முதல்ல 8-1 இருக்கு பிரிட்ஸ், அதுதான் விளையாடுறான்னு நினைக்கிறேன். ஆமா மாஸ்டர், அதுதான் நானே விளையாடுறேன். அதுதான் 8-1 இருக்கு, அதே விளையாடுங்க. மாஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் விளையாட ஆப்போனன்ட் 8th place. விளையாடுங்க, போட்டி நேரம் இன்னும் இருக்கு, விளையாடுங்க. சிறப்பா பண்ணுங்க, பார்க்கலாம். ஜாயின் கொடுக்கணும் இல்லையா? பேரிங் பேஸ் ரேட்டிங் தான். கம்மியாச்சுனாலும் திரையை பகிருங்க, சமநிலை கொண்டு வந்து கொடுக்க முயற்சிக்கிறேன். ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ் வெள்ளையில விளையாடுனீங்கன்னா டிஃபெண்டிங் 4th ரேங்க், கருப்புல விளையாடுனீங்கன்னா டிஃபெண்டிங் 5th ரேங்க். I don't want to picture. I want to. ஆரம்ப கட்ட ஆட்டத்துல பாதி முடிஞ்சிருச்சு. அதுவும் ஆடலாம். ரூக்கி 1 அதை விட நல்ல நகர்வு. கண்ணை மூடி நீ எடுத்தோம் கவுத்தோம் எங்கேயாவது போட்டனா வளரவே முடியாது சதுரங்கத்துல. அங்க போடக்கூடாது, தப்பு. ஏன்னு சொல்லு. இதுக்கு முன்னாடி ஒரு நகர்வு சொன்னேன், ரூக்கி 1 சொன்னேன், அத அப்பயும் ஆடி இருக்கலாம். அதுதான் அது அப்போ அது இப்பயும் இருக்கிற பிரச்சனை தான். பார்த்தா சரியா யோசிச்சு ஆடு. அவங்க கடைசியா ஆடின நகர்வை பாரு லேக்கா, அத உனக்கு யாரும் ஒவ்வொரு தடவையும் உட்கார்ந்துலாம் சொல்லி நிறுத்திட்டாங்க. அவங்க கடைசியா ஆடின நகர்வை பாரு. ஃபர்ஸ்ட் இல்லீகல், ஆட முடியாது. தப்பு. உங்க அரசியை வச்சு அவங்க மந்திரி எடுத்துக்கலாம். யோசிக்கவே மாட்டியா? யோசி இல்லைன்னா கஷ்டம். அந்த மந்திரிக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அந்த மந்திரிய அந்த போன நகர்வு அரசியை வச்சு எடுத்துட்டா குதிரைக்கும் பாதுகாப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும். இதை அந்த குதிரையை பாதுகாத்த மாதிரி ஆயிடும். ஒரு மந்திரியும் கூடுதலா கிடைக்கும். யோசி. ஓகே சார். அவங்க ஏதோ ஒண்ணு ஆடினாங்க, ஒரு அட்டாக் ஜெனரேட் ஆகுது, எடுத்து எங்கேயாவது போடுவோம். இப்படி ஆடினா கஷ்டம். அந்த சதுரத்துல வேற என்னெல்லாம் அந்த ஒரு சதுரத்துல உலகத்துல யார் ஆடினாலும் இந்த 9 வழியில மட்டும்தான் தாக்குதல் வரும்ன்றத நம்ம பார்த்துட்டோம். அது ஒவ்வொரு தடவையும் அத வேற வழியே கிடையாது, நீங்க மட்டும்தான் பார்க்கணும், நீங்க மட்டும்தான் அதை கணக்கிடணும். இப்ப நான் சொல்றேன், போட்டியில விளையாடும் போதோ வேற எங்க விளையாண்டீங்கனாலும் அந்த இடத்துல யார் பக்கத்துல இருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நீங்க தான் அதை பார்க்கணும். நீங்க பார்த்தா மட்டும்தான் முன்னேற முடியும். ஓகே சார். நான் அவங்களுக்கே ஒரு பேக்ரவுண்ட் மேட் த்ரெட் வச்சிருக்கேன். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பண்ணுங்க. கம்மியாச்சுன்னா திரையை பகிருங்க, சமநிலை கொண்டு வர முயற்சிக்கலாம். என்ன ஆடணும்னு சொல்லி ஆடாத, ஆடக்கூடாது.
நீ உன்னோட சூழலையே பார்க்க மாட்டேங்கிறியே. அவன் பிஷப்ப நகர்த்தாம குயின் G2 ஆடினா ஆட்டமே முடிஞ்சு போச்சு. செக்மேட். 4th ரேங்க டிஃபெண்ட் பண்ணுன்னு எப்பல இருந்து விளையாட ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான். queen அப்படிதான் ஆகும். ஒரு அரசி கூடுதலா இருந்தும் அந்த ஆட்டத்தை உன்னால அந்த நேரத்துக்குள்ள முடிய முடியலன்னா அப்ப என்ன பிரச்சனை? வேகமா யோசிக்கணும். போன தடவை பண்ண அதே செக்மேட்டை இங்கேயும் பண்ணிருக்கலாம். பண்ணணும். அந்த சிப்பாயை எடுத்துட்டு குயினை ரேங்க்ல போட்டா செக்மேட் பண்ணி முடிக்கலாம். இன்னும் வேகமா விளையாட முயற்சி பண்ணு. இப்ப பார்த்தது எல்லாத்தையும் அடுத்த ஆட்டத்துல நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணு. ஆஷிஷ் திரையை பகிருங்க. ஓகே மாஸ்டர். சரி இப்ப என்ன ஆடணும்? அடுத்தது வரும். இல்லைன்னா வரலன்னா நெக்ஸ்ட் அரினா கேம்னு கூட வரும். ஓகே நேரத்துல மட்டும் கம்மியா இல்ல. நான் உங்ககிட்ட சொன்னலடா, நீ கம்மியா இருந்தானா திரையை பகிரு, நான் சமநிலை கொண்டு வந்து கொடுக்க முயற்சிக்கிறேன்னு. இது கேம் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் ரீச் ஆயிட்டுப்பா. இது எப்படிப்பா சமநிலை கொண்டு வர முடியும்? ஒரு சிப்பாய் குறையில ஆட்டத்துல அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே சமமா தானே கொடுக்குறாங்க. ஏதாவது கூட குறைய கம்மியா அதிகமானா கொடுக்குறாங்க. அப்ப அதே சமநிலை தான் ஆட்டம் தொடரும் போதும் நகரும் போதும் இருக்கணும். அதுதான் அடிப்படை. அதை மறக்காதீங்க. ஒரு சிப்பாய் கம்மியாயிடுச்சு, அந்த சிப்பாயை எடுத்து சிப்பாய் அப்படி சும்மா கொடுக்க தேவையில்ல. சிப்பாய் அரசியா மாத்த முயற்சி பண்ணலாம். A4 ஆடிட்டு ஒரு ஒன் லாஸ்ட் ஹோப்னு வேணா சொல்லிக்கலாம். அதுக்கு நம்ம வாய்ப்பு இல்ல. I have made them better. ஏன் அந்த சிப்பாய் எடுத்துட வேண்டியதானே? அவங்க ஒரு வேலை யானையை 8th ரேங்க்ல இருந்து நகர்த்தினா நமக்கு ஒரு அரசி கிடைக்கும்ல. முயற்சி, ஒரு சின்ன முயற்சி. அப்படி பார்த்தாலும் நேரத்துலயும் பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அரினா கேம் கொடுங்க. நெக்ஸ்ட் கேம் கொடுங்க. கிடையாது. அடுத்த தடவைல இப்ப இந்த மாதிரி போட்டியில விளையாட போறதா முடிவு பண்ணியிருந்தா ஆரம்பிக்கும் போதே நம்ம போட்டியில ஆரம்பிச்சிடலாம். அப்படி ஆரம்பிச்சா நமக்கு ஒரு மணி நேரம் இருக்குன்னா, இங்க என்ன சொல்றது, அங்க உங்களுக்கு வெயில் எப்படி இருக்கோ இது இருக்க தெரியல. இங்கெல்லாம் வெயில் மண்டைய பொழகுது. இருக்கிற எல்லாமே சுடுது. உட்கார்ந்து இருக்கிற சோஃபா நாற்காலி முதற்கொண்டு உட்கார முடியல. அதுவும் சுடுது. எல்லாமே சுடுது. ஆனா ஒரு மணி நேரம் தான் முடியும் போல இருக்கு. அதனால ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கும் போதே போட்டியில இருக்கிற மாதிரி இருக்கிறதுல ஆரம்பிச்சிடலாம் நம்ம. அப்ப எப்படியாச்சும் அந்த போட்டியில 10 இடத்துக்குள்ள வரத்துக்கு முயற்சி பண்ணலாம். டைட்டிலுக்கு முயற்சி பண்ணலாம். அரை மணி நேரத்துல அது சிரமம். முயற்சி பண்ணலாம். நெக்ஸ்ட் கேம் கொடுங்க. இல்ல இதே ஆடுங்க. இதே ஆடுங்க. முதல்ல உங்களை பிளிட்ஸ் முதல்ல ரேபிட் தான்ப்பா ஆடணும். ஓவர் த போர்ட் கிளாசிக்கல் ஃபார்மேட் ஆடணும். ரேபிட் தான் ஆடணும். அதுல தப்பு பண்ணாம ஆடிட்டு பிளண்டர்ஸ் பண்ணாம ஆடிதான் இதோட அடுத்த ஃபார்மேட்டுக்கு எல்லாமே வரணும். அப்பதான் நீங்க யோசிப்பீங்க. நீங்க சதுரங்கத்தோட அடிப்படையே யோசிக்கிறது தான். அதுல யோசிக்கிறத
பிளட் ஸ்ட்ரீம் புல்லட்லயே இன்னும் கொஞ்சம் வேகமா பண்றீங்க. அது நான் இன்னைக்கு ஒரு ஆட்டம் ஒண்ணு நான் போடுறேன் பாருங்க. அது வந்து 2 நிமிட ஆட்டம். நான் காலையில ஒண்ணு விளையாடுனது ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்ப விளையாடுனது. அந்த ஆட்டத்துல பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ் பிளிட்ஸ். நீங்க அந்த 2 நிமிஷம் இருக்கிறதுக்காக அதை நம்ம யோசிக்காம ஆட போறது கிடையாது. அந்த 2 நிமிஷம் தான் 2 பேருக்குமே இருக்கு. அதுக்குள்ள வேகமா யோசிச்சுதான் ஆடணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பயும் யோசிக்காம ஆடுறது இல்ல. 2 நிமிஷம் புல்லட் ஆடுனீங்கன்னாலும் யோசிச்சுதான் ஆடுறீங்க. 2 பேருக்குமே அதே 2 நிமிஷம் யோசிச்சுதான் ஆடுறீங்க. இந்த டபுள் அட்டாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசிய பின்னாடி கொண்டு வந்துருங்க. பின்னாடி வேணாம். சரி, அவங்க குதிரை எடுத்துருவாங்க. குவீன் டு D6 ஆடுங்க. இப்ப கேன்சலிங் ரைட்ஸ் நம்ம தற்காலிகமா தடுத்து வச்சிருக்கிறோம். சமநிலை கொண்டு வந்து கொடுக்க முயற்சிக்கிறேன். குவீன் டு D3. தப்பாயிடக்கூடாதுன்றதுக்காக நான் ஒண்ணு சொல்லி நீங்க ஒண்ணு ஆடி இருக்காது. ப்ரீமூவ் பண்ணலாம். எதெல்லாம் ப்ரீமூவ் பண்ணலாம்னா சேஃபர் ப்ரீமூவ்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. ஆனா இன்னும் டைம் பெருசாதான் இருக்குது. நேரம் பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேணாம், நம்ம புடிச்சுக்கலாம். இப்ப ஆடாதரா, நான் தான் உனக்கு சமநிலை கொண்டு வந்து இன்னும் சரி. இல்லன்னா நீயே சொல்லு என்ன சமநிலை கொண்டு வர எடுத்துடலாம். இப்ப எப்படா அது எப்படா சமநிலை? அததான் அதை நீயே பாக்கணும், புரியுதா? அவ்வளவுதான், சமநிலைக்கு மேலேயே வந்தாச்சு. இங்க இருந்து திரும்ப தப்பு பண்ணாம ஆடி, இல்ல தப்பு பண்ணாலும் அந்த தப்பை திருத்திண்டு அடுத்தது போங்க. நிலைப்பாட்டுல ஒரு 2 நிமிட துரித ஆட்டம் ஒண்ணு விளையாடுனது வச்சிருக்கேன். பாருங்க. சும்மா ஒரு புல்லட் எப்படி ஆடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான். இரண்டு நிமிட துரித ஆட்டத்தில் எதிர் அரசரை கைது செய்து சிறைப்பிடிக்கும் வழிமுறை. அந்த 2 நிமிஷம்னாலும் அந்த 2 நிமிஷத்துல வந்து நீங்க யோசிக்காம ஆடக்கூடாது. அதுலயும் யோசிச்சுதான் ஆடணும். அதுதான் யோசிக்கணும். அதுதான் அடிப்படை. நேரத்துல போகாம பாத்துக்கோங்க. யோசிங்க, ஆடுங்க. அது ஆடலாம். கேன்சல் பண்ணிட்டும் அது ஆடலாம். ரெண்டுமே சிறப்பான நகர்வு தான். தேவையில்ல, நீ 3-4 ரெபிடேஷனுக்கு போற. எதுக்கு வெறும் அரசி வெறும் குதிரையை இங்கேயும் அங்கேயும் மட்டும் நகர்த்திட்டு இருக்க? ஆரம்ப கட்ட ஆட்டத்தை அவங்க எதிர் அரசி நம்ம அரசருக்கு நேரா இருக்கு. மறைமுகமா நம்ம அரசருக்கு அவங்க அரசியால ஒரு தாக்குதல் வருது. அரசரோட பாதுகாப்பை முதல்ல உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னாலும் பண்ணலாம். ஆரம்ப கட்ட ஆட்டத்தை ஒழுங்கா முடிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம நடுநிலை ஆட்டம் பார்க்கலாம், இறுதி ஆட்டம் பார்க்கலாம். ஆரம்ப கட்ட ஆட்டத்தையே முடிக்கல அப்படின்னா எதையுமே உருப்படியா முழுமையா தெளிவா கத்துக்க முடியாது. இதையும் நான் முதல் வகுப்புல இருந்து சொல்றேன். இதை என்னால கட்டாயம் எல்லாம் படுத்த முடியாதுப்பா. இதை நீங்க தான் புரிஞ்சுன்னு செய்யணும். அதை தவிர வேற வழி இல்லை. எப்படி மகிழ்ச்சி 74 நெக்ஸ்ட் அரீனா கேம் கொடுங்க. தொடர்ச்சியா இப்ப 74வது இடத்துல இருக்கீங்க. தொடர்ச்சியா ஒரு 4-5 ஆட்டம் பிடிச்சோம்னா வந்துடலாம், 20க்குள்ள வந்துடலாம். சிசிலியன் டிஃபென்ஸ்ல ஓப்பன் இருக்கு. இந்த இடத்துல D4 ஆடணும், சரியா? இதுதான் D4 ஆடலாம். D4 ஆடிட்டு அந்த பானை வச்சு எடுத்தாங்கன்னா நைட்டை சென்டருக்கு கொண்டு வரணும். சிசிலியன்ல ஓப்பன் இருக்கு. நான் சொல்றத கவனிடா. நீ பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு ஆடினதுன்னா கத்துக்கவே மாட்டேன்.
இதுக்கு முன்னாடி என்ன நகர்வு சொன்னோம் அந்த நகர்வு ஆடு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஓப்பனிங் சிசிலியன் டிஃபென்ஸ். அதுதான் அதுக்கு முன்னாடி என்ன நகர்வு சொன்னேன். நான் சொன்னதை கவனிச்சாதானே உனக்கு தெரியும். அதுதானே சொன்னேன். அதுலதான் ஓப்பன் வேரியேஷன் வருது. இன்னொன்னுல க்ளோஸ்டு லைன் வரும். எது வேணா ஆடலாம். இதுதான் ஆடணும் அதுதான் ஆடணும்னு இல்லை. ஆனா செமி ஓப்பன் ரேங்க உருவாக்கணும்னா D4 தான் ஆடணும். இதுல வர பிஷப் டிராப்புக்கு பேரு நோவாஸ் ஆர்க் டிராப். D5 ஆடினாங்கன்னா பிஷப் D3 விளையாடக்கூடாது. பிஷப்பை பின்னாடி கொண்டு வந்துடணும். இந்த இடத்துல சேஃபர் ப்ரீ மூவ்ஸ் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. நைட் டு D4 ஆடலாம். இது வந்து பிளிட்ஸ் புல்லட்ல ஆடக்கூடிய சேஃபர் ப்ரீ மூவ்ஸ். இறுதியா ஆன நகர்வை கவனி, அதை ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லு. ஏன்றத அவங்க விளையாடி காமிச்சிருக்காங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை சமநிலை கொண்டு வந்து கொடுக்க முயற்சி பண்றேன். Queen to D4. ஒரு குதிரை கம்மியா இருக்கிறீங்க. Pawn to B3. நம்ம எதுக்கு அடுத்தது போங்க. எதுக்கு ஆடுறதையும் சேர்த்து சொல்றேன், அதையும் புரிஞ்சுக்கோங்க. Pawn to B4. நம்ம எல்லை பகுதியை பாதுகாத்துக்கிறோம். அதே நேரத்துல C5ல இருக்கிற சிப்பாயை தக்க வைக்க முயற்சி பண்றோம். அது ஒரு டபுள்டு பானா இருந்தாலும் அவங்க எல்லை பகுதிக்குள்ள இருக்கு. அதனால B4 விளையாடி அந்த சிப்பாய்க்கு மேல ஒரு பாதுகாப்பு கொடுத்து வலிமையான ஒரு போஸ்ட வந்து கிரியேட் பண்றோம். Bishop G5, Bishop to Gandhi 5. நீங்க சொல்றீங்க மாஸ்டர். ஓப்பனிங் புக் மூவ்ஸ் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே இதாதான் இருக்கும். அரசரை கொண்டு போயிருங்க கிங் சைடு. குவீன் சைடு ஏன் பண்ணக்கூடாதுன்னா சிப்பாயை நகர்த்திருக்கோம். போதுமான பாதுகாப்பு அரண்னா இருக்காது, அரசருக்கு பாதுகாப்பு இருக்காது. அதனால குவீன் சைடு பண்றோம். நீங்க நைட் E5ன்னு ஒரு நகர்வு நடுவுல ஆடினீங்க. அந்த நகர்வு வந்து சரி, அதை டிஃபெண்ட் பண்ற மாதிரி F4 ஆடிக்கோங்க. F4 அந்த அரசியை நம்ம அங்கேயே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த அரசியை வெளில கொண்டு வரணும். அரசியை கொண்டு வரணும்னா அந்த குதிரைக்கு அரசியை நகர்த்தினா அந்த குதிரை இழந்துரும். நீங்க நைட் E4 ஆனதுனால அந்த குதிரைக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அரசிய இப்ப ஆரம்ப கட்டம் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. நடுநிலை ஆட்டம் பார்க்கலாம். நம்ம சிப்பாயை வச்சு அவங்க சிப்பாயை எடுத்துருங்க. புகாரை பதிவு பண்ணிட்டு அடுத்தது போயிருங்க. பொசிஷன் கம்மியா இருக்கும்போது திரையை பகிருங்க. சமநிலை கொண்டு வந்து கொடுக்க முயற்சிக்கிறேன். வாங்க கொண்டு வாங்க. நம்மளே செக்மேட் த்ரெட் பண்றோம். நம்ம எதிர் அரசரை நோக்கி தாக்குதலை கொண்டு போயிடணும்ப்பா. அதுக்குதான் இதெல்லாம் பண்றோம். எதிர் அரசரை நோக்கி கொண்டு போயிடும். Queen to Gandhi 3. எதுக்குன்னு சொல்லிட்டேன். எதுக்குன்னு நீங்க என்ன கிடைக்கிறீங்க? அவங்க அடுத்த நைட் E4 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம 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 குதிரையை வச்சு அவங்க குதிரையை எடுத்துருங்க. நமக்கு பெருசா வேற வழி இல்ல. அவங்க இந்த குதிரை வச்சு அவங்க இந்த குதிரை வச்சா எடுக்கட்டும். நமக்கு வேற வழி இல்ல. Queen to Gandhi 4. நம்ம எதுக்காக குவீன் G3 ஆடணும்னா அடுத்த நகர்வு பிஷப் H6 ஆடி செக்மேட் பண்றதுக்கு முயற்சிக்கலான்னு. இப்ப அதை தான் பண்ண போறோம். பண்ணுங்க. பிஷப் டு ஹாப்பி 6. F6 ஆனா அவங்க குதிரையை வச்சு எடுத்துருவாங்க. அது பிளண்டர். அதனால அதை ஆடக்கூடாது. இதுக்காக தான் நம்ம அரசி அங்க இருந்து இங்க கொண்டு வந்தோம். இந்த பக்கம் கொண்டு போனோம். இப்ப இன்னும் ஆடணும். ஆடாது இல்ல அவங்க அதை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. பானை நகர்த்தும் போதே 7th ரேங்க்ல இருக்க அரசி மூலமா
பாதுகாப்பு வந்துருது. இப்போ ஒண்ணு வேணா விளையாடுது. என்ன விளையாடுறதுன்றது தான் உங்ககிட்ட கேக்குறேன் நானு. என்ன விளையாடுறது? எங்கேயும் போய் நான் மூவ் பண்ண முடியாது இந்த ஜி டைரக்ஷன்ல. பரவாயில்ல, ஹெச் ரேங்க்ல போட்டுக்கலாம். H4ல H5 போட்டுக்கோங்க. எல்லாமே நினைச்சு என்ன லேக்கா? சார் நான் ஒன்றும் சொல்லலையே. ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணுங்க, திரும்பவும் G5க்கு போடுங்க. G5 சொன்னேன்டா, F5ல போட்டுருக்கடா. இனிமே எப்படி அதை சமநிலை கொண்டு வருது? சரி, முயற்சிக்கலாம். இருங்க. பிஷப் டு காந்தி 5. அடுத்தது அந்த மந்திரியை இழந்துருவோம், அதுக்குதான் இதை ஆடுறோம். சரி, வேகமா விளையாடி நேரத்தை முதல் 1 நிமிடத்துக்கு மேல கொண்டு வாங்க. இன்கிரிமெண்டல் டைம் தானே இது. வேகமா விளையாடி கொண்டு வாங்க. ஓப்பன் ரேங்க்ல யானையை போடுங்க. ஓப்பன் ரேங்க்ல போட்டு டபுள் பண்ணுங்க. RAD1. அதுக்கப்புறமா பேட்டரி தானே ஃபார்ம் பண்ண பாக்குறீங்க. மந்திரியை நகர்த்திட்டு பண்ணணும்ப்பா. ஏன்னா பிஷப்பை எடுத்தாங்கன்னா நம்ம பானை வச்சு எடுத்தா, இப்ப இருங்க பானை வச்சு எடுக்க முடியாது. அந்த நைட்டும் போயிரும்டா. ரூப் D7 ஆடிட்டு எடுத்தா சரி, எடுத்துட்டு போங்க. ரூப் D7. அதுக்கு அடுத்த நகர்வு டபுள் பண்ணும். இறுதியா அந்த நகர்வை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நகர்வை நம்ம முடிவு பண்ணணும்ப்பா. இப்பயும் 2 யானையை வச்சு முடிக்க முயற்சி பண்ணலாம். ரூப் டு D3. சரி, அடுத்தது கொடுங்க. நீங்க ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ண தேவையில்லை. ரிவ்யூ நீங்க கேமே விளையாடுங்க. ரிவ்யூ அப்புறமா பண்ணுங்க. ரிவ்யூ வந்து முதல் ஒவ்வொரு நகர்வாவே நம்ம பார்த்துட்டோம். அதனால தனியா இந்த கேமை ரிவ்யூ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. திரும்ப அந்த போயிடுங்க. சரி, எவ்வளவு ரிவ்யூ பண்ண தேவையில்லடா. ஒரு நகர்வாவே சொல்லிட்டேன்டா நானு உனக்கு. அப்புறம் எதுக்கு அதை ரிவ்யூ பண்ணும்? அதுல போட்டு அந்த பிரில்லியன்ட், கிரேட், பெஸ்ட் இதெல்லாம் பார்த்து நீங்க வந்து நல்லா விளையாடணும்னு நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் இல்ல. அவங்க அப்படி சொல்றத பார்க்கும்போது வின்னர் படத்துல வடிவேலு சொல்ற மாதிரி கையை விரல நமக்கு நேராவே வச்சு குரலி வித்த காட்டாண்டா ஏமாந்துராதரான்னு சொல்லிக்கோங்க. திரும்ப அந்த போட்டிக்கு போங்க. இங்க பாருங்க, ஆட்டம் சமமாவே உங்களை யார் வெளியில வர சொன்னா? அங்க அதுல இருக்கே, அது 36 minutes லெஃப்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே பிளிட்ஸ், அதுக்குள்ள போங்க. கீழே வந்தீங்கன்னா இருக்கு பாருங்க. அது வந்து 30 plus 0 பரவாயில்ல. அதே போங்க. அது உள்ளே போய் ஜாயின் ஆயிக்கோங்க. ஜாயின் கூட எவ்வளவு நேரம் ஜாயின் கொடுக்கறதுக்கு? ஒரு பை பாயிண்ட். இது வந்து இது நம்ம பார்த்த போட்டி இல்லப்பா. இன்னொன்னு போங்க, ஸ்விஸ் ஃபார்மேட்ல இருக்கும். இது வந்து அந்த 2வது சுற்று முடிகிற வரைக்கும் நீங்க உட்கார்ந்து இருக்கணும். அது வரைக்கும் என்ன பண்றது? 2வது சுற்று முடிஞ்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பேரிங் இல்லைன்னு அப்புறம் 3வது சுற்று வரும். அடுத்த சுற்று உடனே வர்றதுதான். ஒரு 1+0 புல்லட் இருக்குது. இது இல்ல, இதுக்கு கீழே அடுத்தது இருந்தது இல்ல, அது போகும். போங்க.
ஜாயின் கொடு. இப்ப எப்படி ஆரம்பிக்கும் போது சமமா இருக்கோ அதே மாதிரிதான் ஆட்டோ சமமாவே நகரணும். அதை ஞாபகம் வச்சுக்க. இறுதியா விளையாடப்பட்ட நகர்வு, அந்த நகர்வால வரக்கூடிய தாக்குதல்கள், அதுக்கு பொருத்தமான எதிர் நகர்வு. இந்த இடத்துல D5 ஆடலாம், ஏன்னா நைட் C3 அட்டாக் வராது, அதனால பிரச்சனை இல்லை, ஆடலாம். நான் சொன்ன நகர்வு இதுல நம்ம நிறைய ஆய்வுலாம் பண்ண முடியாது. சொன்ன நகர்வை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒழுங்கா கவனிச்சினாலே, ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்னும் எதையும் மனப்பாடம் பண்ணுற அவசியம். ஒழுங்கா கவனிச்சினாலே அடுத்த நகர்வை நீ அப்படியே ஆடிடலாம். முக்கால்வாசி அது பொருத்தமா இருக்கும். அந்த பின்னை ரீடைன் பண்றது நல்லது. அப்சல்யூட் பின்னை ரீடைன் பண்ணாதான் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். அப்ப பிஷப் பேர் அட்வான்டேஜ் ரீடைன் ஆகும். பிஷப் G4 ஆடலாம், ஆடிட்டு கேன்சல் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் இப்ப ஆட முடியாது இல்ல, அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க, 4th ரேங்க் டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, பிஷப் G4 ஆடி பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி செக்மேட் வரும் வருது, ஆனா நைட் ஓட போனா செக்மேட் வந்துரும். அப்படி எல்லாம் கனவு உலகத்துல இருக்காதீங்க, ஃபேண்டசைஸே பண்ணாதீங்க. ஃபேக்ட்ஸ் நடக்கும், நடக்காது, இருக்கிற ஆதாரங்களை வச்சுதான் நம்ம முடிவுக்கு வரும். அப்படிதான் வந்து பண்ணணும், சரிங்களா? அப்படி போய் அப்படி அதுக்கு பேர் ஹோப் செஸ், அது சரியா வராது. தீவிர விஜய் பக்தர்கள்லாம் அவர் முதல்வர் ஆயிடுவாருன்னு நினைச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வரலாம், வாக்கு சதவிகிதம் அதிகமா கூட வரலாம். ஆனா அது வந்து வெற்றி வாய்ப்பா வேட்பாளருக்கு மாறுமான்றது இருக்கு. வச்சிருக்கிறாங்க, 1000 கோடி சொத்து ஆதரவு வச்சிருக்கிறாரு, விஜய் வச்சிருக்கிறாரு. ஆனா அதனால எல்லாம் முதல்வர் ஆயிட முடியாது. ரெண்டு தொகுதியிலுமே அவர் வெற்றி பெற்றுட்டு ஒன்ன ராஜினாமா பண்ணிட்டு அதுல வந்து திரிஷாவை கூட நிப்பாட்டலாம், அதெல்லாம் கூட நடக்கலாம். ஆனா நாளைக்கே முதல்வர் ஆயிடுவார்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் ஃபேண்டசைஸ் பண்றது. ஆகலாம் செத்து போயிடுவோம்னு சொல்லி பதிவு போட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு நம்ம தற்கொலை தடுப்பு மையங்கள் எல்லாம் திறந்து வைக்கிறோம், ஸ்னேகா ஹெல்ப்லைன் கொடுத்துருக்கிறோம். இதுதான் பண்ண முடியும், நம்ம அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இறுதியா விளையாடப்பட்ட நகர்வை பாருங்க, அந்த நகர்வால வரக்கூடிய தாக்குதல்கள் என்னவோ அதுக்கு பொருத்தமான எதிர் நகர்வா ஆடுங்க. அதுதான், அப்படிதான் சதுரங்க விளையாடணும், அதுதான் சரி. இப்ப அவங்க நேரத்துல அவங்க என்ன ஆடினா நாம என்ன ஆடலான்றத கணக்கிட்டுக்கோங்க. அப்படிதான் வந்து அதுக்குதான் நேரம், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படி பண்ணிக்கணும் நீங்க. இப்ப என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு? G3க்கு வாய்ப்பு இருக்கு, நைட் F3க்கு வாய்ப்பு இருக்கு. G3 தான் அவங்க ஆடுறாங்க. G3 வேணாம், எதுக்காக அப்ப அங்க போன Queen to H3 ஆடணும். அப்ப இந்த குதிரையும் போகாது, ஒரு சிப்பாயும் கிடைக்கும். அடுத்தடுத்த நகர்வுல செக்மேட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கலாம். ட்ரேட் பண்ணக்கூடாது, சமநிலை கொண்டு வந்து கொடுக்குறேன், இரு முயற்சி பண்றேன். Queen to காந்தி 6 ட்ரேட் அவாய்ட் பண்றோம். அவங்க குயின் ட்ரேட் ஆஃபர் பண்றாங்க, நம்ம குயின் ட்ரேட அவாய்ட் பண்றோம். அந்த ட்ரேட் வேணாம், அது இப்ப எடுத்துக்கலாம். அப்ப எடுத்தோம்னா அவங்க குயின் ட்ரேட் பண்றாங்க. இப்ப யானை எடுத்துக்கோங்க, யானை எடுக்காம முடிக்கணும், வேணா எடுத்துருங்க, நேரம் இல்லை. குதிரை அதெல்லாம் வேணாம், குதிரை ஆட்டத்துக்குள்ள கொண்டு வா. நைட் டு C3, அத எப்பயுமே தாக்குதல் எது அரசரை நோக்கி தான் இருக்கணும். அதுக்குதான் சென்டர் கண்ட்ரோல் ஆரம்பத்துல பண்றோம். நைட்டை உள்ள கொண்டு வாங்க. அடுத்த நகர்வு வந்து குயின் டு H6 ஆடலாம். H6 ஆடலாம். குயின் செக் வைங்க. அங்க அதை விட குயின் செக் வைக்கலாம்ப்பா, டிராவாவது பண்ண முயற்சி பண்ணலாம். அடுத்தது போயிடும். எத்தனாவது இடத்துல? சரி, திரை பகிருங்க. அடுத்தது எத்தனாவது இடத்துல இருக்கீங்க? இல்ல சார், அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணிட்டாங்களா? சரி, அப்ப ஆய்வு பண்ணலாம். அங்க ஆடக்கூடாது, ஆசிஷ் தப்பாச்சு. நேரத்தை முதல்ல 1 நிமிஷத்துக்கு மேல அங்க கேம் ரிவ்யூ இல்ல. கேம் ரிவ்யூ பண்ண சொல்லலாமா?
மாஸ்டர் வேற கேம் டெலிபோர்ட் பண்ணிச்சு என்ன? எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்குது. நீங்க அந்த அது என்னன்னா அந்த இன்னொரு ஒரு போட்டியில உள்ள போனீங்க, ஜாயின் ஆனீங்கல்ல, அப்ப அப்படி ஆகாது. அதனால அதுல இருந்து இதுல இருந்து அதுக்கு போயிடுச்சு என்னவோ. சரி பரவாயில்ல, இதை ஆடுங்க, இதுல செக்மேட் பண்ண முயற்சி. இல்ல நாம ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோம் அதனால. அதுதான் அதனால அதுதான் போன ஆட்டமும் அதான் சொன்னேன், அந்த பின்ன ரீடைன் பண்றதுலதான் உங்களுக்கு நல்லது இருக்குது. எதுக்கு இங்க இருந்து அந்த பிஷப்பை எடுத்துருப்பேன், இந்த பிஷப்பை நைட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ரைலோபஸ் எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன்ல வேணா அதை ஆடலாம். பொதுவா அது தவிர்க்கிறது நல்லது. அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும், கூடுதலா கிடைக்கும். சமமா தான் இருக்கு, நீங்களே ஆடலாம். தேவையில்ல, மிஸ்டு டபுள் அட்டாக், நைட் டு ஈவா 2. டபுள் அட்டாக் ட்ரிபிள் அட்டாக் வந்திருக்கும் நைட் டு E6ல. அவங்க அதை ஆடல, பரவாயில்ல. ரூக்க G ரேங்க்ல டபுள் பண்ணா அந்த ரேங்க்ல நம்ம வலிமையா தாக்குதலை தொடரலாம். டபுளிங் அப் ஆஃப் தி ரூட்ஸ் ஆன் தி G ரேங்க். அவங்க அதை பார்த்துட்டாங்க. வந்து பக்கத்து ரேங்க்ல அதே மாதிரி பண்ணுங்க, சிப்பாய் எடுக்க முயற்சி பண்ணுங்க. ஆப்போசிட் கேஸ்லிங் கேம்பா. அவர் ரெண்டு பேரும் எதிர் பக்கம் அரசரை கோட்டைக்குள்ள கொண்டு போயிருக்கீங்க. அப்ப யார் விரைவா எதிர் அரசரை நோக்கி தாக்குதலை துவங்குறீங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடுதலா இருக்கும். இந்த இடத்துல அதை ஆடக்கூடாது, பிளண்டர் அது. ஏன்னு அவங்க அந்த தப்புக்கான தண்டனை அடுத்த நகரமே கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கியூவர் அண்ட் ரூட் லாஸ் அதை பார்க்கணும். கான்செப்ட் ஆஃப் அன்டிஃபெண்டட் வாரியர்ஸ் எப்பயுமே ஒன்னோட ஒண்ணு பாதுகாப்புல வச்சிருந்தா இந்த பிரச்சனை வராது. அப்ப அதே ஸ்கியூவர் வந்தாலும் அந்த யானை இன்னொரு ஒரு யானையோட பாதுகாப்புல இருக்கும். அவங்க நம்ம யானை எடுத்தா நாம அவங்க யானையை எடுத்துக்கலாம். அதுக்குதான் ஓப்பனிங்க முடிக்கிறதுக்கும் இன்னொரு ஒரு காரணமும் அதுதான். சமநிலை கொண்டு வந்து கொடுக்க வேணா முயற்சி பண்ண முடியாது, அவ்வளவுதான். இது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் ரீச் ஆயிடுச்சு. முயற்சி பண்ணலாம், தாக்கு பிடிக்கலாம். இறுதியான நகர்வு பாருங்க. சந்தேகம் இருந்ததுன்னா திரையை பகிர்ந்துட்டு சொல்லுங்க, பார்க்கலாம். இல்ல சார், என்ன கேம் ஆடுறது? எடுக்கக்கூடாது ஆசிஷ். பிளிட்ஸ் தானே இவ்வளவு நேரம் விளையாடினீங்க? ஆமா, பிளிட்ஸே விளையாடுங்க. பிளிட்ஸே விளையாடுங்க. எஸ். ஸ்டேல்மேட்டுக்கு முயற்சி பண்ணலாம். லேக்கா திரையை பகிருங்க. எஸ் மாஸ் ராகிரிமெண்ட்ல டிரா கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. திருவள்ளுவர் சொல்றாருல, நல்லாரும் ஒருவர் உலரேன் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பேய் மழைன்னு. அந்த மாதிரி ஒரு நல்லவர் அவரு. அதனால வந்து டிரா கொடுத்துருக்காரு. நீங்களே அங்க இருந்தீங்கன்னாலும் டிரா கொடுக்க மாட்டீங்கல்ல. அதனால அவருக்கு ஒரு தம்ஸ் அப் குட்டியா மறக்காம சொல்றேங்க. சொல்லிட்டு அடுத்தது கவனமா. You joined the tournament. Challenge பண்றேன். மெசேஜ் கொடுக்கணும். மெசேஜ் வர மாட்டேங்குது.
இதை விட D3 தான் முதல்ல ஆடணும். டிஃபெண்டிங் தி 4th ரேங்க் பார்த்தோம். அதுதான் பண்ணணும்னு பார்த்தோம். 4th ரேங்கை முதல்ல டிஃபெண்ட் பண்ணணும்னு. அப்ப அதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வேற எதுனாலும் பண்ணலாம். அந்த குதிரை உள்ள வந்துட்டு இப்ப இறுதியா ஆண்ட நகர்வு, அதுக்கு பொருத்தமான அடுத்த நகர்வு ஆடிட்டு தான் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ், பிளான்ஸ், சூட்சமங்கள் எல்லாமே இதுக்கு அப்புறம் தான். இறுதியா விளையாடப்பட்ட நகர்வு, அந்த நகர்வால வரக்கூடிய தாக்குதல்களை சரியா பார்த்துட்டு கணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஓப்பனிங் ஃபினிஷ் பண்றது, நடுநிலை ஆட்டத்துக்கு போறது, எல்லா சூட்சமங்களும் அதுக்கப்புறம் தான். அடுத்த நகர்வு சொல்றீங்களா? அடுத்த நகர்வு நீங்க எது இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஆடலாம். அடுத்த நகர்வு நான் சொல்லக்கூடாது, ஆடக்கூடாது. சாட்ல கொடுத்துட்டேன். D5 ஆடும்போது என்ன ஆச்சுன்றதை நீங்க பார்க்கல. அவங்க மந்திரி வச்சு குதிரையை எடுத்திருக்கலாம், ஆனா அவங்களும் அதை பார்க்கல, எடுக்கல. பிளண்டர்னு ஆயிடுச்சு. நான் தான் உங்களுக்கு கம்மியானா கூட சமநிலை கொண்டு வந்து கொடுக்க முயற்சிக்கிறேன்ல, கொண்டு வந்து கொடுக்குறேன்ல. அப்புறம் அடுத்த நகர்வு எதுக்கு சொல்லணும்? அடுத்த நகர்வு நீங்க கணக்கிடுங்க, நீங்க யோசிங்க. நீங்க இருக்கிறதுல எது சிறப்பான நகர்வோ அதை ஆடுங்க. நம்ம மெம்பர்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு gift பண்ணலாமா? இன்னொன்னு எனக்கு அது உறுதியா தெரியல. அதெல்லாம் பண்ணலாம். அலைபேசியில விளையாடுறதுல முன்னாடி மாணவர்களுக்கு சொல்லி இது பண்ணிதான் அதையே வந்து மொத்தமா தடை பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு அது ஒரு வீடியோல நான் பார்த்தேன். This is happening. No, this is lagging. மாஸ்டர் லாக் ஆயிட்டே இருக்குது கம்ப்யூட்டர். அது நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி வேகமான இணைப்பா அது அப்புறமா வீட்ல சொல்லி பண்ணிடுவாங்க. ஆனா எங்க அப்பா இல்லையே, எங்க அம்மாவும் இல்ல, எங்க தாத்தா பாட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு ஆட்டம் ஒண்ணு விளையாடிட்டு இருக்க முடிச்சிட்டீங்கன்னா அதோட நம்ம முடிச்சிடலாம். அப்புறமா சொல்லி பண்ணிக்கோங்க, அடுத்த வகுப்புல இருந்து பார்க்கலாம். Bro, please accept my draw. Bro, please accept. வாசன் actually resign பண்ணலன்னு நினைக்கிறேன். டிசைன் பண்ண வேணாம், ஆடுங்க, ஆடி முடிச்சிருங்க, அதோட முடிச்சிடலாம். நான் கடைசி ஆட்டம் லேக்காவோட கடைசி எடுத்துருங்க. சரி, சமநிலை முயற்சிக்கிறேன். அந்த மந்திரி எடுத்துருங்க, அவங்க மந்திரியை எடுத்துருங்க. Queen to காந்தி 4. மாஸ்டர் குயின் கூட ஃப்ரீயா கொடுக்கறாங்க. முடிச்சிருங்க, விளையாடுங்க. 4 அப்பல இருந்து அவங்க சிப்பாயை வச்சு எடுக்க முடியாம இருந்தாங்க. அதை அவங்க பார்க்காம இல்ல, அது அப்சல்யூட் பின்ல இருக்கிறதால எடுக்க முடியாது. அதனால எடுக்காம இருக்கிறதுக்கும் குதிரை வந்ததுக்கு அப்புறம் குதிரையை வச்சு எடுக்க முடியும்ல, அதை பார்க்கணும். மாஸ்டர் Queen to சொல்லுங்கப்பா. Queen to வேற ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சுப்பாங்களே, சாக்கர், அந்த இடத்துல போய் போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. சரி, அவங்க ஏதோ பண்ற சரி, சந்தோஷம். அவங்களுக்கு முடிச்சிருங்க. தம்ஸ் அப். Queen to F3. ஃபேஷன் Knight D4 வந்தா Queen D1. Knight to E4. நேரத்துல போயிடுச்சா? சரி சரிம்மா, நம்ம இன்னைக்கு இதோட வகுப்பை முடிச்சுக்கலாம். நீங்க 2 பேர் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்க, 4 பேர் ரேஞ்சில் 2 பேருக்குள்ள விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுல கேட்டுட்டு விளையாடுங்க. நாளை நம்ம எப்போதும் போல சந்திக்கலாம். சாரா, பாய். நேர்லயும் வாய்ப்பு இருந்தாலும் நேர்லயும் விளையாடுங்க. 2 பேரும் பக்கத்துல தான் இருக்கீங்க. நேர்ல விளையாட வாய்ப்பு இருந்ததுன்னா நேர்லயும் எவ்வளவு முடியுமோ விளையாடுங்க.
Okay, sir. Bye. சரிப்பா டாடா பாய் அவுட்டு